சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். முத்துவும், மீனாவும் அந்த போர்டு ஸ்கூலோட மேனேஜர் கிட்ட போய் பேசுறாங்க. இனிமே கிறிஷோட அம்மா, அப்பா யாருன்னு வந்து கேட்டா, எங்க 2 பேரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மேனேஜர் சொல்றாங்க, எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்களுக்கு தான் அவங்க அம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அவங்க அம்மாவுக்கு இந்நாள் வரைக்குமே பையன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்களா? இல்ல, இல்ல நாங்க தான் இனிமே அவங்களோட அம்மா, அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து சொல்றாங்க, நானும் மீனாவும் தான் இப்போ அவங்களுக்கு அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு லீகலா நாங்க போய் சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த மேனேஜர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு கிருஷிக்காக போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, தான் புள்ளையா இருந்திருந்தா எப்படி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்குள்ள மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கிரிஷ் வந்து ரொம்பவே குடுத்து வச்சவன். அப்புறம் லீகலா எல்லாத்தையுமே பண்ணிட்டு கிரிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. இனிமே இவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அடுத்து ரோகிணியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவன் முத்து ஆகுவான் எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படியாவது நம்ம இது பிரிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திட்டப்படுறாங்க. ஒருவேளை கிரிஷ் வந்து இங்கேயே இருக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. ரோகிணியோடைய வெட்ட வெளிச்சம் எல்லாம் வெளியே வருமான்னு அடுத்து வர்ற ப்ரமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.